அனைவருக்கும் வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் உங்கள் பிரேம். ஸோ, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல 2023ல நடந்த ஒரு எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். விச் லிட்டரேச்சர் இன் தமிழ் இஸ் கால்ட் அஸ் இரும்பு கடலை? இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? அப்படிங்கிறது கேள்வி. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நற்றிணை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு, அதுக்கப்புறம் ஆன்ஸர் நாட் ஒன். அது காமனா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ங்கிறதுனால தான் நான் 4 ஆப்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏ ஆப்ஷன் நற்றிணை, பி ஆப்ஷன் பதிற்றுப்பத்து, சி ஆப்ஷன் பரிபாடல், டி ஆப்ஷன் புறநானூறு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஆன்ஸர் பதிற்றுப்பத்துன்னு போட்டாங்க. நெறைய பேர் என்ட்ட கேட்டது, "சார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மீனிங் சொல்றாங்க. எது சார் சரியான மீனிங்? ஏன் பதிற்றுப்பத்த இரும்பு கடலைன்னு சொல்றாங்க அப்படின்னா, அது கடலை கிடையாது. கடலை இல்ல. அது கொண்ட கடலையோ, இல்ல பாசிப்பருப்பு கடலையோ, அந்த கடலை கிடையாது. எதுவுமே கிடையாது. இரும்பு கடல் அது. ஏன் சார் அது இரும்பு கடல் அப்படின்னா, உதயஞ்சேரல் வழித்தோன்றல்களான 5 சேர மன்னர்களும், அந்துவச் சேரல் இரும்பொறை வழித்தோன்றல்களான 3 சேர மன்னர்களும், ஆக மொத்தம் 8 பேர் பற்றிய வரலாறு நமக்கு பதிற்றுப்பத்தின் 80 பாடல்கள் வழியாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நூல் சேரரின் வலிமையை முழுமையாக எடுத்து வைப்பதால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்நூல் சேரரின் வலிமையை சரிங்களா? சேரரின் வலிமையை முழுமையாக எடுத்து வைப்பதால் இரும்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு கடல் தான். பதிற்றுப்பத்து ஏன் இரும்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது? அல்லது இரும்பு கடல் என்று அழைக்கப்படும் பணுவல் இது. அவங்க அதான் இரும்பு கடலைன்னு குடுத்துட்டாங்க. இரும்பு கடல். எதனால? சேரரின் வலிமையை முழுமையாக எடுத்து வைப்பதால் இரும்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பதிற்றுப்பத்தின் மூலமாக 80 பாடல்கள் அதன் வாயிலாக சேர மன்னர்கள் 8 பேருடைய வரலாறு நமக்கு தெரியுது. எதன் மூலியமாக? பதிற்றுப்பத்தின் மூலமாக. அதனாலதான் பதிற்றுப்பத்து இரும்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.